இந்த வீடியோவில் கம்ப்ளீட் கைடன்ஸ் எப்படி சில்லி பிளான்ட்டை வளர்க்கணும், என்னென்ன மாதிரிலாம் டிப்ஸ் உங்களுக்கு வந்து தேவைப்படுங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன் இந்த வீடியோவில். ஸோ என்னோடய ஆசை என்னென்னா, கொஞ்சம் ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் சில்லி பிளான்ட் வந்து வீட்டிலே வளர்க்கணுங்கிற ஒரு ஆசை. ஸோ அதனால் நான் என்ன பண்ணேன்னா, நிறைய வத்தலோடைய விதை எடுத்தேன். இதெல்லாம் நீங்கள் ஷார்ட்ஸ்லேயே பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த விதையை எடுத்து மண்ணில் ஸ்ட்ரெயிட்டாக கிரவுண்டில் தான் போடணுன்னு எனக்கு வந்து பட் நம்ம ஸ்ட்ரெயிட்டாக கிரவுண்டில் போட்டோம் அப்படின்னா விதை வந்து தண்ணி ஃபோர்ஸில் எங்கே போகுதுன்னே தெரியாது. ஸோ நம்ம வரிசையாக வளர்க்கணும்னு நினைப்போம், அது எங்கேயாச்சும் போயிடும். ஸோ ஒரு ஆர்கனைஸ்டாக ஒரு நீட்டாக வளர்க்கணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பேக்கில் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறது நல்லது. பிகினர்ஸ் இந்த மாதிரி பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு கவரில் ரெட் சாயில் போட்டு அம்புட்டு விதையுமே வந்து போடக்கூடாது. நான் ஒரு 100 சீட்ஸ் கிட்ட எடுத்திருப்பேன். ஸோ அவ்வளோத்தையும் இதில் போடக்கூடாது, கொஞ்சம் தான் போடணும் நம்ம. நீங்கள் எடுத்துருக்க பேக் வந்து எவ்வளோ செடியை தாங்குங்கிறத பொறுத்து நீங்கள் சீட் போடுங்க. ஸோ நான் இதில் வந்து அரௌண்ட் ஒரு 20 to 30 போட்டிருப்பேன். இதுவே வந்து அதிகம்தான். பட் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம மண்ணில் பிரித்து வச்சுருவோம், டிரான்ஸ்பிளான்டிங் பண்ணிடுவோம். ஸோ அதனால் ஓகே வளரட்டும் ஃபைன் அப்படிங்கிற மாதிரி விட்டுட்டோம். ஓரளவுக்கு வளர்ந்த உடனே நம்ம அதை எடுத்து டிரான்ஸ்பிளான்ட் பண்ணி மண்ணில் வச்சுருவோம். ஸோ உங்ககிட்ட மண் இருக்குது, கிரவுண்டில் ஸ்பேஸ் இருக்குன்னா நீங்கள் அங்கே வைக்கலாம். இல்லைனா நீங்கள் ஸ்பெசிஃபிக்கான க்ரோ பேக்கு இல்லை ஏதாச்சும் ஒரு கண்டெய்னர்ஸ் அந்த மாதிரி கூட நீங்கள் வளர்க்கலாம். ஸோ அது நம்மளோட இஷ்டம் தான். ஸோ இப்போது இதில் எப்படி தண்ணி ஊற்றணுங்கிறத சொல்கிறேன். ஸோ நான் சொன்ன மாதிரி பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக 1 வீக்லேயே உங்களுக்கு ரூட்ஸ் வந்து வளர ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ தண்ணி எப்படி ஊற்றணுன்னா, சாயில் ரொம்ப ட்ரையாக இருக்கையில் லைட்டாக ஸ்ப்ரே மட்டும் தான் பண்ணணும். ரொம்ப ஓவர் வாட்டரிங் நம்ம பண்ணவே கூடாது. ஸோ நம்ம தண்ணி நிறைய ஊற்றிட்டோம் அப்படின்னா சீட்ஸ்லாம் மிதக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அப்போ நமக்கு வந்து ரூட்ஸ் ஒழுங்காக ஃபார்ம் ஆகாது. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து 1 வீக் ஆகுது. ஸோ 1 வீக்கில் நமக்கு இந்த மாதிரி தான் வந்து இருக்கும். ஸோ நான் சொன்ன மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒயிட் கலர் ரூட்ஸ் அண்ட் அது க்ரீன் கலராக மாறி உங்களுக்கு இருக்கும். ஸோ இந்த ஸ்டேஜ் தான் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஸ்டேஜ். இதுக்கு ரொம்பலாம் வெயில் வந்து தேவைப்படாது. ஒருவேளை நீங்கள் ரொம்ப வெயிலில் வச்சிட்டீங்க அப்படின்னா சீட்ஸ் வந்து அப்போவே ட்ரை ஆயிரும். ஸோ இந்த அளவுக்கு கூட உங்களுக்கு ரூட்ஸ் ஃபார்ம் ஆகாது. ஸோ நம்ம சீட் போட்ட உடனே நீங்கள் வந்து செமி ஷேடான இடத்துல வைங்க, ரொம்ப வெயில் வைக்க வேண்டாம். ஸோ அப்படி வெயில் தான் இருக்குது, நான் டெரஸில் தான் வச்சுருக்கேன் அப்படின்னா அங்கே ஏதாச்சும் ஒரு நிழலில் பார்த்து ரொம்ப சன்லைட் படாத அளவுக்கு இடத்துல வைங்க. ஸோ டைரெக்ட் சன்லைட் 6 to 8 hours இதுக்கு பட்டுச்சு அப்படின்னா சீட்ஸ் வந்து அப்போவே ட்ரை ஆயிரும். ஸோ அதனால் செமி ஷேடான இடமே வந்து ஓகே தான். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ரூட்ஸ் வந்து நல்லாவே ஃபார்ம் ஆகிருக்கு, அந்த வீடியோவில் நல்லாவே தெரியுது. இப்போவுமே நம்ம வந்து ஓவர் வாட்டரிங் ஊற்றக்கூடாது. ஸோ இதுதான் முக்கியமான ஸ்டேஜு. ஸோ செடி வந்து இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இன்னும் கொஞ்ச நாளில் நிமிந்துடும். அதுக்கப்புறம் நம்ம டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுற மாதிரி ஐடியாவில் தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஸ்டேஜில் இன்னும் கரெக்டாக 2 to 3 daysல வந்து சீட்ஸ் நிமிர ஆரம்பிச்சிடும், லீவ்ஸ் வர ஆரம்பிச்சிடும். ஸோ கரெக்டாக இன்னும் 2 to 3 daysல அது நடந்ததுக்கப்புறமா அந்த வீடியோஸை நான் எடுத்து இந்த வீடியோவோட அட்டாச் பண்ணி உங்களுக்கு வந்து காட்டுறேன்.